விசிகாவோட முன்னாள் பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா விஜய் கட்சியில சேர போறதா ஒரு பேச்சுகள் அடிபட்டுட்டு வருது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்தாதான் தெரியும். ஆனா கிட்டத்தட்ட 70% அது உண்மைதான் அப்படிங்கிற தகவலை ரொம்ப அழுத்தமா சில மீடியாக்கள் பதிவு செய்துட்டு வராங்க. இதெல்லாம் கேள்விப்பட்டு விசிகா கட்சியின் பொதுச் செயலாளர் திருமாவளவன் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணிருப்பாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா? விசிகாவில் ஆதவர்ஜுனா இருக்கும்போது அவர் போட்ட வெடிகள் எல்லாமே ஆளுங்கட்சி தரப்ப ஒரு ஆட்டம் கொடுத்துருச்சு. குறிப்பா தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி வைத்திருக்க விசிகாவுக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும்னு சொல்லியிருந்தாரு. மேலும் குறிப்பா சினிமாவில இருந்து வந்தவங்க எல்லாம் துணை முதல்வர் ஆகும்போது எங்க தலைவர் துணை முதல்வர் ஆகக்கூடாதா அப்படின்னு உதயநிதி ஸ்டாலினையும் சீண்டி இருந்தாரு. ஆதவர்ஜுனாவோட இந்த கருத்தை உடன்பிறப்புகள் அவ்வளவா ரசிக்கல. இதையடுத்து தலித் முதல்வர் குறித்து பேசினதும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. விஷயம் இப்படி போயிட்டு இருக்கும்போது ஆதவர்ஜுனா எழுதிய புத்தகத்தை வெளியிட விஜய்க்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. விஜய் நடிகரா இருந்த வரைக்கும் எல்லாம் ஓகே தான். ஆனா அவர் இப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவர். அந்த கட்சி திமுகவை எதிர்த்து தான் அரசியல் செய்யறாங்க. இப்படி இருக்கையில விஜய் கூட திருமாவளவன் எப்படி ஒரே மேடையை பகிர்ந்துக்குவாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்தது. இந்த சலசலப்புகளை தொடர்ந்து புத்தக வெளியீட்டு விழாவில் திருமாவளவன் பங்கேற்கல. ஏன்னா 2 பேரும் சேர்ந்துதான் புத்தகத்தை வெளியிட்டதா திட்டம் போட்டாங்க. அதுக்கப்புறம் சில கான்ட்ராவர்சிகள் போகும் திருமாவளவன் கன்னிங்கா இந்த விழாவை தவிர்த்துட்டாரு. ஆனால் விஷயம் அதை விட ரொம்ப சீரியஸாக போயிருச்சு. அதாவது இந்த விழாவில் பேசிய ஆதவர்ஜுனா தமிழக அரசையும் திமுகவையும் கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார். ஒரு கட்சியோட கூட்டணியில் இருந்துட்டு அந்த கட்சியை சார்ந்த ஒருத்தர் இந்த மாதிரி ஆளுங்கட்சியை விமர்சிக்கிறது திருமாவளவனுக்கு ரொம்ப பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தினதால ஆதவர்ஜுனாவை 6 மாதம் கட்சியிலிருந்து ஒதுக்கி வச்சாரு. நீங்கள் என்ன ஒதுக்கி வைக்கிறது, நானே ஒதுங்குறேன், கட்சியை விட்டு விலகுறேன்னு சொல்லி ஆதவர்ஜுனா விசிகா கட்சியிலிருந்து விலகிட்டாரு. அதுக்கப்புறம் விஜய் கூட ஆதவர்ஜுனா நெருக்கம் காட்ட ஆரம்பிச்சாரு. விஜயை ஆதவர்ஜுனா சந்திச்சிருப்பதாகவும் அவருடைய வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் நிறுவனத்து கூட தமிழக வெற்றிக் கழகம் கட்சி ஒப்பந்தம் போட்டிருக்கிறதாகவும் அதே போல ஆதவர்ஜுனாவுக்கு கட்சியில முக்கிய பொறுப்பும் கொடுக்கப்பட இருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகிட்டே வந்தது. இது குறித்து ஒரு செய்தி ஊடகத்துக்கு பேட்டி அளித்த திருமாவளவன் அர்ஜுனா விஜயை சந்திச்சார் அப்படிங்கிறது உண்மை. அதை வச்சுக்கிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தில் அர்ஜுனா இணைய போகிறாரு, முக்கிய பொறுப்பு வகிக்க போகிறாருன்னு ஊடகங்கள் யூகங்களாக சில செய்திகளை பதிவு செய்துட்டு இருக்காங்க. எப்படி இருந்தாலும் அவர் விஜய் கூட சேர்ந்து பயணப்பட போறாரு அப்படிங்கிறதுல எங்களுக்கு மகிழ்ச்சி, அவருக்கு வாழ்த்துக்கள். கட்சியின் துணை பொதுச் செயலாளர்களாக 10க்கும் மேற்பட்டவரை நாங்கள் நியமனம் செய்திருக்கோம். பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த தோழர்களுக்கும் நிலப்பரப்பு அடிப்படையிலும் கருத்து அடிப்படையிலும் நிர்வாக அடிப்படையிலும் பணிகளை பகிர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம். அப்படி 12 துணை பொதுச் செயலாளர்கள் 10க்கும் மேற்பட்ட அமைப்பு செயலாளர்கள் இருக்காங்க. அந்த வரிசையில் ஆதவர்ஜுனாவும் துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டார். கட்சியின் மறுகட்டமைப்பு பணிகளை கவனிக்கிறதும் தேர்தல் வியூகங்களை வகுக்கவும் அவருக்கான பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. அவர் மட்டும் எங்க கட்சியில துணை பொதுச் செயலாளர் இல்ல, பல பொறுப்பாளர்கள் அவரும் ஒருத்தர். அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில சேர்ந்த காலத்துல உறுதிப்பாட்டோடு செயல்பட்டாரு. எல்லாரோடும் ரொம்பவே இணக்கமா இருந்து தலைமையின் மேலையும் கட்சி மேலையும் ரொம்ப விசுவாசத்தோட தான் செயல்பட்டார். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா கூட்டணி தொடர்பான சில மாறுபட்ட கருத்துக்களை சொன்னது பேசினது தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் எதிர்காலத்துக்கு ஒரு நெருக்கடியா அமைஞ்சு போச்சு. அதன் அடிப்படையில தான் அவர் மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. நடவடிக்கை எடுக்கப்பட்டால் ஒழுங்கு நடவடிக்கைக்கு உள்ளானவர்கள் அதுக்குரிய விளக்கத்தை கொடுத்து அந்த விளக்கத்துக்கு பின்ன கட்சியில இணைய முயற்சி செஞ்சிருப்பாங்க. ஆனா ஆதவர்ஜுனா உடனடியாக கட்சியில இருந்து வெளியேற முடிவெடுத்துட்டார். அப்படிங்கிறது ஒரு எதிர்பாராத நிகழ்வு தான். நாங்களும் அதை எதிர்பார்க்கல அப்படின்னு திருமாவளவன் ஆதவர்ஜுனா விலகி போனது குறித்து மனம் திறந்து பேசியிருக்காரு. ஆதவர்ஜுனா எடுத்த முடிவுல திருமாவளவனுக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை அப்படிங்கிறது அவரோட பேச்சின் மூலமாவே தெரியுது. ஆனாலும் வெளியில போறேன்னு சொல்றவங்களை இழுத்து பிடிச்சு வச்சுட்டு இருக்க முடியாது இல்லையா? அதனால கௌரவமா விடுறது தானே நியாயம். இதைத்தான் திருமாவளவனும் செய்திருக்காரு. ஆனாலும் அவர் விஜய் கூட சேர்ந்து தான் வேலை பண்ண போறாருன்னா அதுல எங்களுக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு ரொம்ப பெருந்தன்மையா ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு திருமாவளவன். தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் 701002 9823 9315077173 மற்றும் 8925917667. கடைசி தரியில் கண்டாங்கி சேலை. தமிழ்நாடு காவல்துறையை ரொம்ப குறைவா மதிப்பிடுறீங்க மிஸ்டர் நிவாஸ். லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமித்தி வாழ்ற போலீஸ்காரங்க தமிழ்நாடு காவல்துறை.
நேற்று நான் இன்று நீ திகில் கிளப்பும் அதிரடி ஆக்ஷன் திரைப்படம் OTT+இல் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. காணத் தவறாதீர்கள்.